ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவலட் பீட் டீசல் வேரியண்ட் காரில் கூலண்ட் ஆயிலில் வந்து ஆயில் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் சொல்லி நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. கூலண்ட் டேங்கில் செக் பண்ணி பார்த்ததில் ஆயிலே சுத்தமாக எல்லாம் ஃபுல்லாக வந்து ஆயில் கலந்துருந்துச்சு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் கூலர் தான் வீக்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஆயில் கூலண்ட் ஆயில் போகிற லைன் ஃபுல்லாக எல்லாமே கழட்டி சர்வீஸ் பண்ணி போகிறோம். ரேடியேட்டர் கழட்டிட்டு ஆயில் கூலரை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஆயில் கூலர் வந்து ஃபுல்லாக வந்து கோர் எல்லாமே வந்து வீக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஆயில் கூலர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். கூலண்ட் டேங்கு, ரேடியேட்டர் ஓஸு எல்லாமே அந்த கூலண்ட் ஐட்டம் எல்லாமே வந்து வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு சர்வீஸ் பண்ணி ஃபிட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக கூலண்ட் டேங்க்லாம் ரொம்ப கட்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆயில் கூலர் வீக்காக இருந்தால் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஆயில் கூலர் வந்து புதுசு வந்து ஃபிட் பண்ணுறோம். ஆயில் கூலர் ஃபிட் பண்ணக்கப்புறம் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு ரேடியேட்டர் ஃபிட் பண்ணுறோம். கூலண்ட் டேங்கு, ரேடியேட்டர் ஓஸு, அந்த வாட்டர் எங்கெங்கே இருக்கோ அது ஃபுல்லாக ஆயில் பசையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாட்டர் நல்லா கரெக்டாக போனால் தான் வந்து டெம்பரேச்சர் ஏறுறது வந்து கம்மியாகும், இல்லைனா டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம வாட்டர் லைன் எல்லாமே சரி பண்ணிவிட்டு ஆயில் லெவல் கம்மியாக இருந்துச்சு. அதனால் மறுபடியும் ஆயில் டாப் அப் பண்ணிவிட்டு கூலண்ட் டேங்கு எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு கூலண்ட் ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா வாட்டர் ஊற்றி நல்லா எல்லா ஆயிலும் எடுத்துகிட்டு செக் பண்ணக்கப்புறம் தான் கூலண்ட் ஆயில் ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டி செக் பண்ணி பார்த்தாலும் ஃபேன்லாம் ஓடி கரெக்டாக கட் ஆகிடுச்சு. வண்டியை ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தம் பண்ணி வச்சுன்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.